தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசு தாம் மரணமடைந்த நேரமான பிற்பகல் 3 மணிக்கு தமது இரக்கத்தை வேண்டி சிறப்பாக மன்றாடும்படி எங்களுக்கு அறிவுறுத்தின ஆவியானவரே, 3 மணி வேளையில் சிறப்பாக பாவிகளுக்காக உமது இரக்கத்தை நோக்கி மன்றாடும்படியும், உம்முடைய பாடுகளை சிறப்பாக வேதனையின் போது எல்லோராலும் கைவிடப்பட்ட உம்முடைய நிலையை சிறிது நேரம் தியானிக்க இதோ ஒரு மனதாய் கூடியிருக்கிறோம். உலகனைத்தும் மாபெரும் இரக்கத்தின் நேரமாக இந்த நேரத்தில் உம்முடைய பாடுகளின் பெயரால் இறந்து கேட்கும் அனைத்து ஆன்மாக்களும், இந்த வேளையிலே குறிப்பாக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், உலகம் எத்திசையிலும் இந்த 3 மணி இறையிறக்கத்தின் நேரத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் இந்த மரணம் ஆன்மாக்களின் வாழ்க்கைக்கு ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் வழிந்தோடிய வாழ்வினூற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே, உலகம் முழுவதையும் உள்ளடக்கி உமது இரக்கம் முழுவதையும் மீது பொழிந்தருளும். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றும் பாடுவேன். மகாதய நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியுள்ளோம். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லா வல்லவரும் ஆகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்திரலும். கடுமையான எச்சரிக்கைகளுடன் மக்கள் நடுவில் அன்று இறைவாக்கினர்களை அனுப்பினோம். இன்றோ நமது இரக்கத்தை உன் நடுவில் அனுப்புகிறோம். நீதியின் நாட்களுக்கு முன்னால் இரக்கத்தின் நாட்களை சுவைப்பாய். இயேசுவின் வார்த்தைகள். இதைதான் பழைய ஏற்பாட்டில் மலாக்கி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான், பழியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்துவான். நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே? நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாது ஏன் என்று தமது பெயரை அவமதிக்கும் குருக்களாகிய உங்களை படைகளின் ஆண்டவர் கேட்கிறார். நீங்களோ உமது பெயரை எவ்வாறு அவமதித்தோம் என்கிறீர்கள். ஒப்பு கொடுப்போம். உலக மெத்திசையிலும் உள்ள அனைத்து ஜனங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் கூட இரக்கத்தின் செய்தி இதோ. ஆண்டவருடைய இரக்கத்தின் செய்தி, இரக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு காத்திருக்கின்ற என் தேவ ஜனமே, இந்த நாளின் இரக்கத்தின் செய்தி எனது மிக சிறந்த நன்மைத்தனத்தை கண்டுபிடி. என் குழந்தையே, உன் கவனத்தை சிதறவிடாதே. உன் ஆன்மாவின் உள்ளரங்கமான ஆழங்களுக்கு கடந்து செல்ல நான் உன்னை அழைக்கிறேன். அங்கே நீ என்னோடு சேர்ந்து சிலுவையில் அறையுண்ட இயேசுவை தேடாத மக்களுக்காக ஜெபி. என் மகளே, என் மகனே, உன் இதயம் முழு உரிமை உள்ளதாக சுதந்திரமாக இருக்கட்டும். ஜெபி, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்று நீ என்னோடு அமர்ந்திருப்பதற்காய் நன்றி. என் மகளே, மகனே, நான் உனக்கு காட்டும் எனது மிக சிறந்த நன்மை தினத்தை கண்டுபிடிக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்பதை நீ உன் இதயத்தில் உணர்ந்து அறிய செய்தேன். எனவே நீ என் பிரசன்னத்தில் இயல்பாக
அமைதியாக தங்கியிருக்கிறாய் இல்லையா? என் சிறிய குழந்தையே, என்னை பற்றி ஒருபோதும் நீ அச்சப்பட வேண்டாம். நான் உனது இனிய இரக்கமுள்ள அன்னை. நான் எப்போதும் உன்னிடம் இரக்கமுள்ளவராகவே இருக்கிறேன். நீ என்னிடம் வரும்போது என் அன்பின் அனலை உணர்வதில்லையா? நான் உன் ஆன்மாவின் ஆழத்தில் உரைகிறேன். அங்கே என்னை உற்று நோக்கு. உன்னிடம் வர என்னை அனுமதித்ததற்காக இறை தந்ததற்கு நன்றி செலுத்து. இன்று உனக்கு ஒரு சிறப்பான அருளை தருகிறேன். செவி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். தர்மையான இறை இரக்கத்தின் செய்தி. எனது மிக சிறந்த நன்மை தரத்தை கண்டுபிடிக்கும்படி ஆவியானவர் உணர்த்துகிறார். 3 மணி வேளையில் மலாக்கி புஸ்தகத்தில் சொன்னதைப் போல, மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான், பணியாளன் தன் தலைவருக்கு மரியாதை செலுத்துவான். நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே? நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன்? ஒப்பு கொடுப்போம். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறுப்பேனோ? அதை நான் மறப்பேனோ? அதை நான் மறுப்பேனோ? அதை நான் மறப்பேனோ? உலகமெல்லாம் மீட்படையும்படி ஜீவனை தந்தீரே அப்பா. பாவமெல்லாம் கழுவிடும்படி இரத்தத்தை சிந்தினீரே. சாபமெல்லாம் போக்கிட முள்முடி தாங்கினீரே. என் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர். என்னுடைய துக்கங்களை எல்லாம் நீர் சுமந்தீரே. என் நோய்களை எல்லாம் நீக்கிட நீர் காயங்கள் பட்டீரே. ஏதாவது உமக்கு செய்யணும் அப்பா. ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு ஸ்துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், சுதிக்க வேண்டும், ஜெபம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் அதிகாலை, மதியம், மாலை என்று 3 வேளை ஜெபத்தை இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு தொடர்ந்து செய்ய நீர் இரக்கம் காட்டும் ஆண்டவரே. இந்த இறை இரக்கத்தின் நேரத்திலே நாங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்று தெரியும் ஆண்டவரே. நீர் அன்று உயிர் விட்ட போது 3 மணி அளவிலே நல்ல கடலுக்கு சொல்லீரே ஐயா. நல்ல கள்ளன் இவ்வாறு சொல்லியிருப்பான் ஐயா. ஆண்டவரே, நீர் உம்முடைய மாட்சியில் பங்கு பெறும்போது பரிசுத்த பிதாவின் பக்கத்திலே நீ அமரும் பொழுது
அடியேனை நினைவு கூர்ந்தருளும் என்று அவன் கேட்டபோது முதலில் ஒரு கள்வனை ஆண்டவர் இன்றே நீ என்னோடு பரகதியில் இருப்பா என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நம் மத்தியில் உண்டு, நம் மத்தியில் உண்டு, நம் மத்தியில் உண்டு. அதை உணர்ந்தவர்களாய் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த 3 மணி ஜெப வேளையிலும், காலை 5 மணி ஜெப ஆராதனை வேளையிலும், மாலை 6:30 மணி ஜெப வாளை சொல்லி ஜெபிக்கின்ற வேலையிலும் இதோ நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் துணிவுடன் ஜெபிக்க, துணியுடன் உடைய வார்த்தையில் எடுத்து சொல்ல எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.